பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடும் காலம் வரணும் அப்படின்னா 4 காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது, நன்கு மழை பெய்ய வேண்டும். அந்த மழை பெய்தது நிமித்தம் புஷ்பங்கள் பூத்து குலுங்க வேண்டும். அடுத்தது, பூத்து குலுங்கினா மட்டும் பத்தாது, பழங்களை தர வேண்டும். அதற்கப்புறம் வயல்கள் தானியத்தை விளைவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பூக்களில் தேனை உறிஞ்சு குடிக்கிற குருவிகளும் பறவைகளும் உண்டு. அது மாத்திரமல்ல, பழங்களை உண்கிற பறவைகள் உண்டு, தானியங்களை உண்கிற பறவைகள் உண்டு. அதாவது பூத்து குலுங்குவதற்கும் பழம் பழுப்பதற்கும் தானியங்கள் விளைவிக்கப்படுவதற்கும் விளைவதற்கும் மிக முக்கியமான காரணம் மழை. அப்போ சரியான மழை பெஞ்சா பூத்து குலுங்கும், காய்த்து கனி கொடுக்கும். அதே போல் இது தோட்டங்களில், அதாவது வயல்களில் நல்ல விளைச்சல் உண்டாயிருக்கும், தானியங்கள் இருக்கும், பறவைகள் சந்தோஷப்படும். அப்போ இந்த அடிப்படைக்கு காரணம், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா மழை பெய்யணும். அதனால் இன்றைக்கி முதல் காரியத்தை பார்க்க போகிறோம். மழை நின்ற ஒரு இடத்துல மறுபடியும் எப்படி மழை வந்துச்சு? நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதுடைய ஆட்சி காலத்தில் ஒரு 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்துச்சான். நீங்கள் எலியாவின் நாட்களில் படித்தீங்கன்னா கூட தெரியும். எலியா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் வெட்டி போட்டுட்டு அவன் கர்மேல் பர்வதத்துக்கு போய் தன்னுடைய தலை முழங்காலில் பட அவன் முகம் குனிந்து பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு நல்ல மழையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போட்டிருக்கோம், நீ போய் போஜனம் பண்ணு, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடுவார்னு சொல்லுவார். ஒரு உள்ளங்கை அளவு மேகம் பயங்கரமான மழையை கொண்டு வரும். அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் எதற்காக வந்துச்சு? என்ன செய்த பின்பு அந்த தேசத்திற்கு மழை வந்துச்சு? ரொம்ப எளிமையாக இதை தியானிப்போம். இதில் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம். பின்மாறி மழை பெய்ய வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும், தேசத்தில் எழுப்புதல் மழை பெய்யட்டும், எழுப்புதல் மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் எழுப்புதல் மழை பெய்ய வேண்டும் என்றாலும் இந்த இடத்துல மழை பெய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு போட்டிருக்கோ அதே இதுதான் எழுப்புதலுக்கும் பொருந்தும். ஏன்னா பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ எழுப்புதல் என்கிற பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை கர்த்தர் தான் கட்டளையிட வேண்டும். அவர் எப்பொழுது அதை கட்டளையிட்டார்? வேதவசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். நான் படிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 21:1. தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். அப்போ 3 வருஷம் அந்த தேசத்தில் மழை பெய்யலை. அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வானத்தின் மழையை குடிக்கிற தேசம், ஏரிகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். சரியா? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி கர்த்தரே சொன்னார். அப்படிப்பட்ட தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லாமல் பஞ்சமாகி போச்சு. அப்போ நான் முதல்ல சொன்னது போல குருவிகள் பாடுற காலம் வரணும் அப்படின்னா முதல்ல மழை பெய்யணும். அப்போ இங்கே மழை இல்லை. அப்போ ஏன் மழை இல்லை? அதே போல் ஆவிக்குரிய பிரகாரம் சொன்னேன், பின்மாறி மழை நமக்கு வரணும், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் மழை பெய்யணும். இன்னைக்கு எழுப்புதல் மழைக்காக எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எழுப்புதல் வரும்னு ஜெபிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரும். ஆனால் எழுப்புதல் மழை பெய்ய வேண்டும் என்றால், பின்மாறி மழை பெய்ய வேண்டும் என்றால், செய்யப்பட வேண்டியவைகள் செய்யப்பட்டால் ஒழிய தேசத்திற்காக செய்யப்படுகிற வேண்டுதலை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன்னா தாவீதே ஜெபம் பண்றாரு. தாவீது செய்த எத்தனையோ ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் இல்லையா? தாவீது சொல்லுவார், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு. சரியா? ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறாரு. தாவீதுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ இந்த இடத்துல ஏன் தாவீதுடைய ஜெபம் கேட்கப்படலை? ஏனென்று சொன்னால் இது தாவீதினுடைய ஆட்சி நடக்கிற நாட்கள். தாவீதினுடைய ஆட்சி நடக்கும்போது ஜெபம் கேட்கப்படவில்லை, மழை பெய்யலை.
அப்போ என்ன காரணம், நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவனுடைய வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்று கர்த்தர் சொல்வார். அப்போ தாவீது அந்த கிபியோனியர்கிட்ட கேட்பார், என்ன செய்யணும்னு சொல்லும்போது, எங்கள் வம்சத்தை அழிக்க நினைத்த சவுலுடைய குடும்பத்தில் மீதி இருக்கிறவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, அழிப்பார்கள். அழிப்பது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அதையும் படிக்க, ஒரு காரியம் இருக்குது, அதையும் படிக்கிறேன். 2 சாமுவேல் 21:14 படிக்கிறேன். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையிலே அடக்கம் பண்ணி வைத்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அப்போ அதற்கு பின்பு, எதற்கு பின்பு, இரத்த பழி வாங்கினாங்க இல்லையா, பழி வாங்கினாங்க இல்லையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுலுடைய குடும்பத்தை அழித்தார்கள். ஏன்னா சவுல் இன்னொரு குடும்பத்தை அநியாயமாய் அழித்திருப்பார், அதாவது கிபியோனியரை கொண்டு போடுவார். இது உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப உள்ள போல நேரம் ஆயிரும். அது மட்டுமல்ல, அப்போ அது நிமித்தம் தேசத்தின் மேலே இரத்த பழி இருந்துச்சு. அப்போ இந்த இரத்த பழி நிவிர்த்தி ஆகணும் அப்படின்னா சவுலுடைய பிள்ளைகளில் மீதி இருப்பவர்களை கொலை செய்ய வேண்டும். அதான் உண்மை. அவர்களை இரத்த பழி வாங்கணும். அப்போ அவர்களை பழி வாங்கி அவர்களை தூக்கி போட்டு, அது மட்டுமல்ல, சவுலுடைய எலும்பு, யோனத்தானுடைய எலும்பு, இவங்க எல்லாருடைய எலும்பையும் எடுத்து சவுலுடைய தகப்பனாகிய கீசுடைய கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. இதை எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கு அப்புறம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், தேசத்தில் மழை வந்தது. இப்போ நீங்கள் எழுப்புதல் மழை எதிர்பார்க்குறீங்களா? ஒரு சில விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எழுப்புதல் மழை வரும். அதே போல் ஒருவேளை உலக பிரகாரமான மழை வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒரு சில விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக வரும். இதனுடைய கான்செப்ட் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது ஆட்சி மாறிவிட்டது, சவுல் இறந்தும் போய்விட்டார், சவுலுடைய ஆட்சி காலம் போய்விட்டது, தாவீதினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தாவீதினுடைய ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் மழை இல்லை. ஆனால் எதனால் மழை இல்லைன்னா, பழைய கணக்கு ஒன்று தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள், பழைய கணக்கு ஒன்று தீர்க்கப்படாமல் இருக்கிறது. பழைய காரியம் ஒன்று பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ பழைய காரியம் ஒன்று பின்தொடர்ந்து வருகிறபடினாலே தேசத்திற்காக செய்யப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. அப்போ பழைய காரியங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். பழைய காரியங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பின்புதான் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். இது அப்படியே கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளை ஆளுகை செய்கிறது யாருன்னா கர்த்தர். நம்ம இப்போ ஆட்சி மாறிட்டு, பைபிள் சொல்லுதல்லவா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இப்போ இவர் பேதுரு சொல்கிறாரு, அந்தகார இருளின் என்று நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய. ஒரு காலத்தில் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், தேவன் அற்றவர்களாக இருந்தோம், இல்லைன்னு சொல்லப்போனால் விக்கிரகங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். அங்கிருந்து இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்சி மாறிட்டு. இப்போ நமக்கு யார் ராஜா? கர்த்தர் ராஜா. அதே போல் அங்கே தாவீது ராஜா, நமக்கு கர்த்தர் ராஜா. ஆனால் இன்னும் ஒழிக்கப்பட வேண்டியவைகள் ஒழிக்கப்படவில்லை. இன்னும் பழையவைகள் தொடர்கிறது. இன்னும் பழையவைகள் அங்கே அவங்க தேசத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்குள்ளே நமக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பழையவைகள் ஒழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்படும் போது தான் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க. ஆனால் இன்னும் பழையவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இன்னும் பழைய சுபாவங்கள் உங்களுக்குள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இன்னும் நம்ம முழுவதுமாக புது சிருஷ்டியா மாறல. இன்னும் நம்ம பழையவைகளை விட்டுட்டு வரல. இன்னும் பழைய பாரம்பரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், வேதத்தில் சொல்லப்படாத, வேதத்திற்கு எதிரான, வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிற பல விஷயங்கள், பழையவைகள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமேயானால் பின்மாறி மழையை பார்க்க முடியாது. தாவீது ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. செய்யப்பட வேண்டியது அங்கே செய்யப்படணும். அதை செஞ்சு சரியாக அடக்கம் பண்ணாதான் மழை வரும். அதனால தான் ஞான ஸ்நானத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அதுக்கு பேர் அடக்க ஆராதனை. பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கையும் கொண்டு போய் என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணுறோம்.
பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். என்னுடைய பழைய மனுஷன், பழைய செய்கை, பழைய சுபாவத்தை கொண்டு போய் நான் தண்ணியில் அடக்கம் பண்ணிட்டு எழுந்திருக்கும் போது புது மனுஷனாக எழும்புறேன். இப்படி நம்ம எல்லாருமே புது மனுஷனாக எழும்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பின்மாறி மழை பெய்யும். மழை பெஞ்சா குருவிகள் பாடும் காலம் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய எழுப்புதல் மழை வரும். சூழ்நிலை அப்படியே மாறும். இந்த மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால முடியும். அதற்கு பழையவைகளை அடக்கம் பண்ணுவோம், பழையவைகளை அழித்தொழிப்போம், பழையவைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை வாழுவோம். கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவுக்கு நற்கந்தமான நல்ல சாட்சிகளாயிருப்போம். நிச்சயமாக மழை பெய்யும், குருவிகள் பாடும் காலம் வரும், பின்மாறி மழை என்கிற எழுப்புதல் வரும். எழுப்புதல் வரணுமா? கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் மெய்யான சாட்சியின் வாழ்க்கை அவசியம். பழையவைகளை ஒழித்துவிட்டு புதிய சிருஷ்டியாக வாழ்வார்களே என்று சொன்னால் சீக்கிரத்தில் தேவன் தேசத்தில் பின்மாறி மழையாகிய எழுப்புதலை தருவார். அது மட்டுமல்ல, குருவிகள் பாடும் காலம் வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. வருகிற நாட்களை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.